ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிரானி சாப்டர் 2 பிராக்டிஸ் மோட் ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறோம். இதோட இது மூணாவது தடவை போய் சொல்றா இவ. நான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சேன். நான் ஒர்க் அவுட் பண்ணி இப்போ வந்து உன்னை யாராவது கேட்டாங்களா? அப்போ நானே சொல்லுவேன். சரி இப்போ உள்ளே போனோன்னே இப்பயே இப்படி இருக்குன்னா உள்ளே போனோன்னே என்ன பண்ண போதோ தெரியல. வாங்க உள்ளே போவோம். ஓகே, இங்கே ஒரு இடம் இருக்கும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். எனக்கு இடம் சுற்றி காமிக்க மாட்டியா? அது வந்துட்டு சுற்றி காட்டலாம். இப்போ தான் போயிட்டுருக்கோம். இதுதான் டோர் லாக்கப். இது இங்கே தான் இருக்கும். இது இங்கே இருக்கும், வேற எங்கேயாவது கூட இருக்கும். என்னடா அது தானாக போய்கிட்டு இருக்குங்க. அந்த மூவிங் பட்டன் எப்படின்னே தெரியல. இங்கே பாருங்கள், டோர் லாக் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது மாதிரி திறக்க முடியாது. இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே இதை வந்து இப்படி ட்ராப் கொடுத்துடலாம். கொட்டா வருதா? கேமே நான் ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளே கொட்டாயை விட ஆரம்பிச்சிட்டியே. போட் கீ. நம்ம வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். டோரா ஹெலிகாப்டரா போட்டா? சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு தான் லக்கி போலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி என்ன கிடைச்சிச்சுன்னா, ஹெலிகாப்டருக்கு போட்டு ரெண்டுத்துக்குமே பொருள் கிடைச்சிருச்சு. பட் ஆனால் அந்த டோருக்கு மட்டும் பொருள் கிடைக்கல. பட் நான் டோர் தான் ஈஸி, அதனால் அதே பண்ணிடலாம். இது வந்து புரிஞ்சிச்சா? புரியலையோ? போட்டுக்காண்டியே இன்னொரு பொருள். என்னடா இது இப்படி என்னை சோதிக்குதே. இங்கே ஒரு குட்டி சாத்தான் இருக்கும். இது வந்து ப்ராக்டிஸ் மோட்லேயே இருக்கும். எங்கடா இங்கே காணும். உள்ளுக்குள்ளே ஒரு கால் தெரியுதா? அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். இதுக்குள்ளே பிக்சர் பீஸு, ஸ்டன் கன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். எனக்கு வந்துட்டு எதுவும் இல்லை. இருக்கும். இங்கே வந்து ரெஞ்ச் வச்சு பண்ணோன்னா அந்த தண்ணி தான் உடஞ்சிரும். இருங்க, இப்போ அந்த குட்டி சாத்தா வந்துருக்குமா? வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா குட்டி சாத்தா? இந்த தண்ணிக்குள்ளே இறங்கினாலும் ஒரு மான்ஸ்டர் நம்ம கவ்விடும். அதனால அது உள்ளே போயிடுச்சு. சரி வாங்க போகலாம். ஏடா எதுவுமே காணும். உள்ளே வந்ததாக தான் வந்தேன். ஹெலிகாப்டர் எஸ்கேப், போட் எஸ்கேப் ரெண்டுத்துக்குமே பொருள் கிடச்சிருச்சு. இந்த டோர் எஸ்கேப்க்கு மட்டும் கிடைக்கல. இது என்ன சோதிப்புன்னு தெரியல. இந்த செக்யூரிட்டிக்கு கிடைச்சா, அதாவது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய இருக்கு. லக்கி இருக்கியா? நான் தூங்கிட்டேன்னு எவ்வளோ நேரமா தேடுறேன். சீக்கிரமா கண்டுபிடி. இன்னும் ஒரு பொருள் கூட நம்மளுக்கு கிடைக்கல. அதுக்குள்ளே தூங்கிட்டியா? உங்க அதே வேலையா போச்சு. ரொம்ப லேட்டா தேடுறீங்க மம்மி நீங்க. இதில் சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சுக்கலாம். இருங்க, எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஏன்டா அது இவ்வளோ வேகமாக இருக்கு, என்னால் முடியலப்பா. நான் லைட்டாகவே வச்சுக்கிறேன். சிரிக்கிறேன். போடுங்க ஹேண்ட் வீடு. ஐயோ வலிக்குதே. போட்டுட்டாங்க. இப்போ டக்டேப். ஐயோ, ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு 2 பொருள், போட் எஸ்கேப்புக்கு 2 பொருள். எவ்வளோ தானே கண்டுபிடிக்கிறது? எவ்வளோ? அப்போ நம்ம ஹெலிகாப்டர்லேயே போயிடலாமா? டோர் தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே, டோருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இல்லை ஹெலிகாப்டருக்கு நான் டோருக்கு செகண்ட் பொருள் போடு. எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட 2 பொருள் இருக்கு. இப்போ என்ன எஸ்கேப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் போல. ஆமாம், இப்போ மூணாவது பொருள் எதுக்கு கிடைக்குதோ அந்த எஸ்கேப் நம்ம பண்ண போகிறோம். ஆமாம், கரெக்டா மம்மி? கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு பின்னாடியும் செக்யூரிட்டிக்கு வச்சுருப்பாங்க. பட் நான் இந்த முறை இல்லை, பல்ப் வாங்கியாச்சு. பல்ப் போட மம்மி, வெளிச்சமாக இருக்கும். ஜோக்குக்கு ஒரு அளவு இல்லை. சரி பரவாயில்ல. செக்யூரிட்டிக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே டோர் ஹேண்டில் இருக்கும், பட் ஆனால் இல்லை. இப்போ இங்கே பாருங்களேன், ஏணி மேலே ஏறி போகிறோம். இப்போ இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவுமே போயாச்சு. எப்பயோ இங்கே வந்து வெப்பன் கீ இருக்கும். வாங்க பார்ப்போம். இல்லை, ஹெலிகாப்டர் மேலே தான் இருந்தது. இது எனக்கு தான். எனக்கு இங்கே வழியாக குதிக்க முடியுமா? முடியும். பட் ஆனால் ஏய் குதிக்க முடியல. நம்ம ஏணி வேலையாக போயிடலாமா? குதிச்சிட்டோம்.
உண்டாது இப்படியே இருக்கும். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டன்கன் மாதிரி ஏதாவது கிடச்சதுன்னா நல்லா இருக்கும். டோர் ஹேண்டில் கிடச்சிருச்சு. என்ன கேட்ட? என்னமோ ஸ்டன்கன் சொன்னீங்களே, அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அப்படியா? அப்படின்னா வந்துட்டு ஒரு கன்னு, ஒரு ஷார்ட் கன் மாதிரி. சரி ஷார்ட் கன்னு. என்னடா அது? என்ன? நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்லேயே நாங்கள் வந்து சொன்னோம் இது 3வது வாட்டின்ட்டு. 2 வாட்டியும் நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ணலான்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வாட்டி. பட் இந்த முறை வந்துட்டு ஹெலிகாப்டருக்கு பாதி பொருள் கிடைச்சிருச்சு. அந்த முறை ஒரு பொருள் கூட கிடைக்கல. டோர் எஸ்கேப் தான் கிடைச்சிருச்சு. இப்போ ஹெலிகாப்டர்ல போறோம். இல்ல இதுக்கும் கிடைச்சிருச்சு. டோர் எஸ்கேப் கிடைச்சிருக்கு. அதனால டோரே போய்டுவோம். அச்சச்சோ. அப்படி போலாம். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு வந்து ஹேண்ட்வீல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் வந்து பேட்லாக்கையும் க்ரோபாரும் கிடைச்சா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். எஸ்கேப் பண்ணலாம். ஐயோ நான் ஒன்று மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் வந்து இது அது பேர் என்ன, ஒரு ஹேண்ட்வீல் வந்து எடுத்தேன். பட் அது எங்கே வச்சுன்னு நான் மறந்துட்டேன். அது என்ன சொந்த வீடா மம்மி? தொடச்சு தேடிட்டு இருக்க. அந்த வீட்டில் கூட பத்திரமா வச்சுக்க மாட்டியா? இது மம்மி இப்போ உண்மையில நான் தொலைச்சிட்டேன் நினைக்கிறேன்டா. கிழிச்சு ஆயிடுச்சா? எங்கே போச்சுன்னு தெரியலையே. நம்மளுக்கு வந்து சேஃப் கீ கிடைச்சது. ஆனால் நம்ம சேஃப்டியாக தான் இருக்கும். ஏன்னா இது ப்ராக்டிஸ் மோட். அந்த சேஃப் சொல்லல. இது வந்து இதுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்பார்க்கிள் ப்ளக்கு அந்த மாதிரி எதாவது கிடைச்சதுன்னா நான் கடுப்பாயிடுவேன். பேட்லாக்கி மாதிரி கிடைச்சதுன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். யாய் ஸ்பார்க்கிள் ப்ளக்கு எதை வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதுவே வந்துட்டு இருக்கு. நம்ம ராசி எப்படி? ஓ வேலையா? ஏன் வேலைலாம் கிடையாது மம்மி. நான் எப்பயாவது உனக்கு தப்பு நினச்சிருக்கேன் மம்மி. என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டியே மம்மி. என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டியே. எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு மம்மி. வருத்தமா இருக்கு. என்ன வருத்தமா போடு கன்னு. கன்னு வச்சு என்ன மம்மி பண்ண போற? நம்மள மேல ஒரு ஸ்லெண்டர்மேன் இருக்கும். அந்த ஸ்லெண்டர்மேனை போட்டு ஸ்லெண்டர்மேனுக்கு வந்து அந்த டோர் ஒரு சங்கிலி மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்க. அது ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இது. சங்கிலி மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கட்டிங் பிளேயர்ஸ்னு ஒன்று இருக்கும். அடிக்க மாட்டாங்க. ஓப்பன் ஆயிடுச்சா? நல்ல வேலை ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வெப்பன் கீழே வச்சு ஓப்பன் பண்ணியிருக்க வேண்டியிருக்கும். உள்ள போகலாமா? உள்ள போகலாமா? என்ன போவே முடியல. சுற்றிக்கிட்டே இருக்கேன் ரவுண்ட்லேயே. போங்கடா. ஓகே உட்காந்து போகலாம். எஸ். என்ன சொல்லிகிட்டே இருக்கியே ஏதோ பாட்டு பாடலாம் மம்மி. ஓகே அற்புதமான குரல். எப்படி இருந்த மம்மி? சூப்பராக இருந்தது. இதான சொல்கிற மம்மி. நீயே கண்டுபிடிச்சா எப்படி மம்மி? சரி சூப்பராக இருந்தது. சரி அந்த ஹேண்ட் வீலை எங்கே போட்டேன்னு இப்போ வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? பியானோ. வாசி வாசி வாசி. ஆனால் இது பாட்டு வாசி வாசி. ஓகே சூப்பரான பாட்டு தான். இந்த பாட்டு சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி பாடு. இது பாட்டா மம்மி? இதுலேருந்து உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே போக முடியல. அதனால இங்கே போயிடலாம். எங்கடா அந்த ஹேண்ட் வீலை வச்சிருக்கீங்க? கதையில் விட போன வச்சுட்டோம். நீ பார்த்த வேலையா அந்த ஹேண்ட் வீலை தொலைச்சது? மம்மி என்ன ஏன் நீ விளையாண்டுட்டு நான் தொலைச்சேன் நான் கேட்குறேன். நீ தானே கூட இருக்க. நான் பராக தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னை எப்போ பார்க்கல. என்னையும் பார்த்தாதான் உனக்கு என்னன்னா இருக்குது. அந்த ஹேண்ட் வீலை நான் எங்கே போட்டேன் உண்மையிலே மறந்துட்டேன் மக்களை. இங்கே இருந்தால் கண்டுபிடிச்சோம். ஹேண்ட் வீலை இங்கே கண்டுபிடிச்சோம். நானே மறந்துட்டேன். மக்களே உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகே கமெண்ட்ல போடுங்க. எஸ் கமெண்ட். போடு ஹேண்ட் வீலுக்கு 100 ஆயுசு. ஹேண்ட் வீலுக்கு 100 ஆயுசு. இதுக்கப்புறம் விளையாட போகிற 100 கேம்லையும் ஹேண்ட் வீல் மடமடன்னு கிடச்சிடும். அப்படியா? எப்படி சொல்ற? நீ தானே சொன்ன 100 ஆயுசு மம்மி. ஓகே இட்ஸ் ஓகே. இது காமெடி மாதிரி இருந்தாலும் இது காமெடியான்னு தெரில மம்மி. நீ சிரிச்சாலும் காமெடி ஒத்துப்பாங்க. சரி சிரிச்சிட்டேன். வேண்டாம் சிரிக்காத. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது காமெடியாக இல்லாமல் இருந்துட்டு போகட்டும். ஏன் நீ சிரிச்சு அசிங்கப்படுத்தாத மம்மி. நல்லாவே இல்லை. இப்போ நான் என்ன
சரி பரவாயில்ல. இப்போ நம்ம பேட்லாக் கீயை கண்டுபிடிக்கணும். இந்த கூண்டு வந்து என்னடா அது, நம்மள அடிச்சு போட்டாது இல்லை அதனால அடிச்சு போட்டுடும். இங்கே க்ரோபார் வேணும், இங்கே பேட்லாக் கீ வேணும். அப்படியா? அப்படிதான் ஓகே, நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட் மம்மி என்ன ஓகே இல்ல வேண்டாம். எதுக்கு வேண்டாம்? அது உங்ககிட்ட சொல்லல, நான் ஏன் மம்மி கிட்ட சொன்னேன். சரி, என் மம்மி யாரு? நீனு. நீதான் மம்மி. என்ன மம்மி? சரி, நீ ஒரு மம்மினே தெரியாம இருக்கியே. மம்மி டம்மி மம்மி. ஏய் டம்மின்னு சொல்கிறது வந்து சொல்ல. சரி, அந்த ஃப்ரெண்ட்ஸை வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே க்ரோபார் வச்சு அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு அந்த பேட்லாக்கி வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்புறம் அந்த வீட்லயே மாட்டிப்போமா? வெளியில போக முடியாத மம்மி. ஐயோ இல்லைப்பா, கட்டிங் பிளேஸ் எங்கே போட்டேன்னு தெரியல. அதை போட்டுட்டு அந்த ஸ்லெண்டர்மேன் அவுத்து விட்டுறலாம். நீ என்ன மீதியாவது தொலைச்சுக்கிட்டே இருக்க? எனக்கே தெரியலையே அந்த இது எங்க அது பேர். ஒழுங்காவே விளையாட மாட்டியா? டம்மி மம்மி. டம்மி சொல்லாதன்னு நேற்று டம்மி மம்மி. டம் இது வர அப்படி தொலைக்காம விளையாடு மம்மி. நான் சூப்பர் மம்மி சொல்றேன். சரி சரி, இப்போ நம்ம கட்டிங் பிளேஸ் கண்டுபிடிச்சா அதுக்குள்ளே ஹெலிகாப்டர் கீ மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே ஹெலிகாப்டர் கீ இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் விளையாடி இருக்கேன் அதுக்குள்ளே இருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கேமரானா வச்சுருக்கான். நெக்ஸ்ட் பட்டனு, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். மம்மியே மம்மியே எப்ப நீ எஸ்கேப் ஆவ மம்மியே. ரொம்ப நேரம் ஆகும். இன்னும் 2 பொருள் தேவைப்படுது நம்மளுக்கு, க்ரோபார் பேட்லாக்கி. மம்மியே எப்ப நீ எஸ்கேப் ஆவ மம்மியே. அதான் சொல்லிட்டேன்னா பேட்லாக்கி க்ரோபார் 2 கிடைச்சா தான் எஸ்கேப் ஆக முடியும். மம்மி நான் பாட்டு பாடுறேன். பாட்டா? ம். சரி பரவாயில்ல, பாடு. ஏன் பாட்டு மாதிரி இல்லையான்னு கேட்பியா? ஓகே கம்ப்ளீட். சரி, நம்ம மேல பாசமே இல்லை. ஏன்? சரி வாங்க, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஓடி போக போறோம். தவறான ஆன்சர். சாரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஓடலையா? அதான் ஓடதான் போறோம். இப்போ சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சாதான் நம்மளால ஓட முடியும். அதனால இவாசி என்கிட்ட பண்ண சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சு ஓடிடலாம். ஐயோ என்னடா அது இப்படி ஆடுது? ஐயோ தலை இப்படி நகரும் போது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ வேகமாக நகருது. என்னால் உள்ளப்பா. ஓடு 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 வாடா பாரு வேட்டக்காரன். இந்த மாதிரி புலி உருமுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்களாம் விஜய் ஃபேனாக தான் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்படிதான் எல்லாரும் லைக் வாங்குறாங்க. அதனால நாங்களும் இந்த டெக்னிக் ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி சொல்லிட்டேன்னா எப்படிப்பா? நீங்க உண்மையான விஜய் ஃபேனா இருந்தா இதுக்கு லைக் போடுவீங்க, இல்லைன்னா போட மாட்டீங்க. ஒருவேளை நீங்க அதான் அஜித் ஃபேனா இருந்தா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சூப்பர். எதுக்கு இவ்வளவு சூப்பர் சொன்னது தெரிஞ்சுக்கலாமா? That's a good point. ஓகே என்னடா இது, எங்க பார்த்தாலும் பிக்சர் பீஸ் மட்டும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. வாங்க கீழே போய் பிக்சர் பீஸை கண்டுபிடிச்சிடலாம். பிக்சர் பீஸ் கண்டுபிடிச்சேன். ஓகே, இப்போ நம்ம கீழே பிக்சர் பீஸாக இருக்காங்கிறதையே பார்த்துடலாம். இங்கே நான் ஆல்ரெடி பார்த்தேன்னா தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியல. ஏன்னா நான் கொஞ்சம் கூருடு அப்படிதானே. குருடாக இருந்தால் இவ்வளோ நேரம் எப்படி கேம் விளையாடிட்டு இருந்திருப்பேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ கண்ணு தெரியலன்னு சொல்லலை. எங்க ஐயோ எனக்கு எதுவும் புரியல. வாங்க கலப்பமாக இருக்குது சொல்கிறதுக்கே. ஓகே மக்களே, இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க எப்படி விளையாடுவாங்க. ஓகே, ஆமாம் யூஸ் போயிடும். யூஸ் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மறந்துடாதீங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா 4 பேருக்கு காட்டும். ஆமாம் இல்லை காட்டாது.
ஆமா. அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சொல்லிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பாபா ஐயோ பாபே சொல்லிட்டு சாரி போயிடாதீங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னா சொல்லக்கூடாது. ம் அவங்க வைஃபை சொன்னாங்க. இப்போ எனக்கு சுத்தமாக புரியல நீ என்ன சொல்கிறேன்ட்டு. மம்மி என்ன நீங்க எஸ்கேப் ஆக வேற எப்படி பாருங்க. இந்த கிட்ட பேசுற வேலையெல்லாம் லக்கி நான் பார்த்துட்டேன். சரி நீ பார்த்துக்கோ. மக்கள் எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்க. ஓகே ஓகே மக்களே, ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எதுவுமே கிடைக்கலையா வீட்டையே சுற்றி பார்த்துட்டு சுற்றி வர வீடை ஒன்று கூட கிடைக்கல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். மக்களே இந்த மம்மியோட கேம் பிடிக்கிறதுக்குள்ள வயசாயிரும். வாங்க எல்லாரும் கிளம்பி போயிடலாம். ஏன் வீடியோ பார்க்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பை பை சொல்லிடுவாங்க. ஆமா பை பை சொல்லாதீங்க, வீடியோ பாருங்க பரவாயில்ல. என்னடா இது இதுக்குள்ளே வந்துட்டு கிரானைட் 3 இல்லைன்னா இதுக்குள்ளே போக முடியும். பட் இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா போக முடியல. நான் எந்திரிச்சிரும். ஐயோ சாமி, இந்த பெஞ்சை வச்சுருந்தாவது அதுக்குள்ளே போயிட்டு அந்த குட்டி சந்தனை போட்டு தள்ளிட்டு அதுக்குள்ளேயாவது குரோபார் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இப்போ அதையும் பண்ண முடியலையே. மம்மி டென்ஷன் ஆயிட்டாங்க. முடிஞ்சதா? ஓய் வாலே வாலே.